வகையான ரொட்டி மைதால எப்படி செய்யுதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மைதா ரொட்டி. மைதால விதவிதமா இப்ப செய்யறாங்க. நான், குல்ச்சா, பன் பரோட்டா, பன்னீர் குல்ச்சா, அது எல்லாமே உங்களுக்கு ஒரே இதுல விதவிதமா நம்ம செய்யலாம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கறதுக்கு முன்னே அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துருவோம். நான் மைதா 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கிறேன். இங்க பாருங்க, பால் 1/2 கப்பு, பேக்கிங் சோடா 1 ஸ்பூன், ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஈஸ்ட் இல்லாதவங்க நான் கடையில் செய்யற மாதிரி செய்யற வாசி ஈஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஈஸ்ட் வேணான்றவங்க 1 கப் தயிர் எடுத்துக்கோங்க. எண்ணெய், உப்பு, சர்க்கரை, இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இப்போ இந்த ஈஸ்ட்டை இந்த பால்ல கொஞ்ச நேரம் போட்டு கலக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை வைங்க, கலக்கிட்டு அதுக்குள்ள நம்ம அதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஈஸ்ட்டு இந்த பாலில் நம்ம கலந்துக்கிட்டோம். இதை இதில் ஊற்றிடுங்க. ஈஸ்ட் இல்லாதவங்க திருப்பி சொல்கிறேன், தயிர் 1 கப் கலந்துக்குங்க. 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், சோடா மாவு கிடையாது, பேக்கிங் பவுடர். சர்க்கரை 1 ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க, எண்ணெய். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம கலந்து வச்சிடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டுக்குங்க. இப்போ இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். நீங்க சப்பாத்தி எப்படி பிசைறீங்க, ரொம்ப டைட்டாகவும் வேணாம், சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சிடலாம். இதை இப்படியே மூடி வச்சிடலாம். இது எப்படியும் ஒரு 2 மணி நேரம்னாச்சும் ஊறணும் உங்களுக்கு. இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யுது பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு நல்லா இருக்கு பாருங்க, புசு இந்த மாதிரி புளிச்சிருக்கணும் உங்களுக்கு மாவு. இது நான் ஈஸ்ட் போட்டு வாசி உங்களுக்கு இருக்கு, நீங்க தயிர் போட்டாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லா. இப்போ நம்ம விதவிதமான ரொட்டி வகைகள் என்னென்னு இப்போ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பன்னீர் குல்ச்சா. அதுக்கு என்னென்ன தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். இந்த மாவை இப்படி வச்சிடலாம். பாருங்க, பன்னீர் குல்ச்சாக்கு நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், உங்களுக்கு சாம்பிள் செஞ்சு காட்டுறதுக்கு. பன்னீர் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். நல்லா கையிலே போட்டு துருவலா எடுத்துக்கோங்க. இதிலே கொத்தமல்லி, பச்சை மிளகாய், சீரகத்தூள், உப்பு, இவ்வளவுதான் பன்னீர் குல்ச்சாக்கு. நீங்க மிளகா பொடி வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதுவே போதும். இது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2வது செய்ய போறது கார்லிக் நான். அதுக்கு வெறும் கார்லிக் பூண்டு பொடியா அரைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த நான்லே வச்சு நம்ம பண்றதுக்கு பொடியா அரைஞ்சிக்கோங்க. வெண்ணெய், சீரகம், இதுதான் இப்போ நம்ம தேவை. இப்போ எப்படி எப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்துட்டு வரலாம் வாங்க. இப்போ மாவு கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். மாவை தட்டிக்கலாம். தட்டிட்டு இதில் நம்ம பிசைஞ்சு வச்சோம் இல்லைங்களா பன்னீர், அதை எடுத்து நல்லா உள்ளே போட்டு ஸ்டஃப் பண்ணிடுங்க. இப்போ இது திருப்பியும் நல்லா உருண்டை ஊட்டிக்கங்க. மைதா போட்டுக்கோங்க. கோதுமை அவ்வளோ வேணாம், மைதா தான் உங்களுக்கு நல்லா வரும் அழகா. ஆலு பரோட்டான்னுவாங்க, அதுக்கு வெறுமே நீங்கள் திருப்பி இதே மாதிரி உருளைக்கிழங்க வேக வச்சு நான் என்னென்ன சொன்னனோ அதே போட்டு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆலு பரோட்டாவாயிடும். இது பன்னீர் குல்ச்சா. இங்கே பாருங்க, இப்போ இதை நம்ம எப்படி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இன்னொன்று நம்ம சாதா நான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம்.
இது வெறும் பட்டர் நான். இதை இப்படி போட்டு நீங்க இப்படி தட்டிக்கங்க. இந்த நீட் வாக்குல இருக்கட்டும். இது வெறும் பட்டர் நான். இதுக்கு மேல சும்மா லைட்டா நீங்க சீரகத்தை போட்டு இப்படி அழுத்திடுங்க. இப்போ இன்னொன்று தட்டிக்கங்க. கார்லிக் நான் சொன்னேன் இல்லைங்களா, லைட்டா அதுல கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கார்லிக்கை இது போட்டுக்கோங்க. இதுல கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்க பொடியா அரைச்சி கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு கார்லிக் நான். இதுவும் எடுத்து எப்படி வச்சிடலாம். இப்போ தந்தூரி ரொட்டி பார்க்க போறோம். சாதாரணமா நீங்க எப்படி தட்டுறீங்களோ சப்பாத்தி மாதிரி தட்டிக்கங்க. இது நம்ம தந்தூரி இதுல போட்டு எடுத்துடலாம். சரி, இல்ல அப்படியே சுட்டு கேஸ்லயே சுட்டு காமிக்கிறேன் எப்படின்னு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கார்லிக் நான் பார்க்க போறோம். தீ நிதானமாகவே இருக்கட்டும். பாருங்க, எழும்பு சொல்லும். நீங்கள் வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பின்பக்கமும் செவரட்டும். ரொம்ப வேணாம், ஒரு பக்கம் செவந்தா போதும். இப்போ உங்களுக்கு கார்லிக் நான் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க. இப்போ பன்னீர் குல்ச்சா போட்டிருக்கேன். ஒரு துணி மாதிரி எதனா இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி அழுத்தி விட்டீங்கன்னா இன்னும் நல்லா உப்பு. பன்னீர் குல்ச்சாவும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுலயே நான் வெண்ணெய் போட்டுக்கிறேன். வெண்ணெய் வேண்டான்றவங்க எண்ணெயும் போட்டுக்கலாம், நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ உங்களுக்கு பன்னீர் குல்ச்சா ரெடி. அது இப்படி வச்சிடுறேன். இப்போ நம்ம சாதா நான் பார்க்க போறோம். பட்டர் நான். இப்போ பாருங்க, வெறும் பட்டர் நான். வெறுமே பட்டரை இப்படி மேலே போட்டுக்கோங்க. இதே மெத்தட் தான் உங்களுக்கு பீஸா செய்யறதுக்கும். மாவு இதே மெத்தட் தான். வேற என்ன, நீங்க பிரெட் செய்யறதா இருந்தா கூட இதே தான். என்னன்னா, நான் எண்ணெய் ஊத்தின பதில் நீங்க வெண்ணெய் போட்டுக்கலாம் பிரெட் செய்யறதா இருந்தா. அது நான் இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறேன் நான் உங்களுக்கு. இப்போ வெறும் பட்டர் நான் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்க சர்வ் பண்ண சொல்ல பட்டர் துண்டு இருந்ததுன்னா நடுவுல வச்சு அப்படியே சர்வ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம தந்தூரி செய்ய போறோம். இப்ப பாருங்க, மாவு சப்பாத்தி மாதிரி ஒரு 2 நிமிஷம் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு கேஸ் எரியுது இல்லைங்களா, இப்படி போட்டுடுங்க. பாருங்க,
உங்களுக்கு சுக்கா தந்தூரி சப்பாத்தியும் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருந்தால் கம்மியாக கொஞ்சம் தீ வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு சுக்கா சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க 4 வகையான உங்களுக்கு மைதால செஞ்ச ரெசிபி ஆயிடுச்சு. சுக்கா சப்பாத்தி, தந்தூரியும் சொல்லலாம், வெறும் பட்டர் நான், கார்லிக் நான், பன்னீர் குல்ச்சா. செஞ்சு பார்த்துட்டு வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.